ஃபஸ்ட்டு விஷயம் முன்முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஆங்கிலத்தில் ப்ரீ டிட்டர்மினேஷன். ரெண்டாவது சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் அஃபர்மேஷன், பாசிட்டிவான அஃபர்மேஷன். இந்த மூணுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பணம், பொருள், நபர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். சிறப்பாக அந்த மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும். முன்முடிவு, அதாவது நம்ம மைண்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கும். எனக்கு இந்த மாதிரி வேலை தான் வேணும், இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் எனக்கு மாமியார் இருக்கணும், இப்படி தான் மருமக இருக்கணும், இப்படி வீடு இருக்கணும், இப்படி கார் இருக்கணும், இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? தேவை அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்களே ஏற்கனவே முடிவு பண்ணிக்கிறது. இறைவன் கிட்ட டபுள் கேம் விளையாடுறது, அதாவது ப்ரீ டிட்டர்மினேஷன். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செயல்படுத்துறது. அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், 100% எஃபோர்ட் போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், யோகா தெரியும், மெடிடேஷன் தெரியும், பல குருமார்கள்கிட்ட தீட்சை பெற்றிருக்கீங்க, எல்லாமே தெரியுது. பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தெரியும், நெகட்டிவ் தாட் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, எல்லாமே தெரியுது சார். ஆனாலும் என்னோடய தேவைகள் கரெக்டாக நடக்கலை. ஒரு 4 உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள். தேவைகள்ங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஒரு 4 விஷயம். ஒரு ஜாப் விஷயத்தில் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல. அதே மாதிரி ஒரு திருமண விஷயத்தில் நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையலை. மூணாவதாக ஒரு லவர், காதல் விஷயத்தில் சார் நான் நினச்ச பொண்ணோ பையனோ எனக்கு கிடைக்கல சார். 4வது விஷயம் பணம். நான் நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பணம் என்னால் சேமிக்க முடியல. பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு 4 உதாரணங்கள் மட்டும் நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். 100% இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் சார்? மைண்டெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது சார். எனக்கு இது எல்லாமே தெரியுது சார், இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தேவை சார். என் திருமண வாழ்க்கையாகட்டும், என் குடும்ப வாழ்க்கையாகட்டும், நான் லவ் பண்ணுற விஷயமாகட்டும், ஒரு பண விஷயமாகட்டும், எல்லாமே 100% கரெக்டாக இருந்தால் தான் சார் என் வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைண்டெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் என்ன தான் சார் செய்யலாம்? 100% இந்த கன்க்ளூஷன் பார்ட் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு 3 விஷயங்கள்ங்க. நம்ம மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது இல்லைங்க, நம்ம மனசுன்னு சொல்கிறோம் இல்லைங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது இல்லைங்க. இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 ப்ராசஸ் அர்த்தம் தெரிஞ்சால் போதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் முன்முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஆங்கிலத்தில் ப்ரீ டிட்டர்மினேஷன். ரெண்டாவது சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் அஃபர்மேஷன், பாசிட்டிவான அஃபர்மேஷன். இந்த மூணுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பணம், பொருள், நபர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். சிறப்பாக அந்த மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த வேலை விஷயத்தில், இந்த திருமண விஷயத்தில் உதாரணம் நான் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு லவ் விஷயத்தில், இந்த பண விஷயத்தில் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மற்ற சூழ்நிலையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் தெளிவாகும். பட் பேஸ் கோர் இது தான். ப்ரீ டிட்டர்மினேஷன்னா என்ன? முன்முடிவு, அதாவது நம்ம மைண்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கும். எனக்கு இந்த மாதிரி வேலை தான் வேணும், இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் எனக்கு மாமியார் இருக்கணும், இப்படி தான் மருமக இருக்கணும், இப்படி வீடு இருக்கணும், இப்படி கார் இருக்கணும், இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? தேவை அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்களே ஏற்கனவே முடிவு பண்ணிக்கிறது. ஒரு வேலைன்னா இந்த மாதிரி வேலை தான் இருக்கணும், என் படிப்புக்கு இந்த மாதிரி தகுதியில் வேலை தான் இருக்கணும், இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் தான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இறைவன்கிட்ட காலையில் கேட்குறது, எனக்கு அற்புதமான வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் தான் டபுள் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன்கிட்டயே டபுள் கேம் விளையாடுறது. நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாங்க, கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி வேலை தான் செய்யணும், இந்த மாதிரி தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் இறைவன்கிட்ட என்ன கேட்குறீங்க, இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட என்ன கேட்குறீங்க? எனக்கு திருமணம் சூப்பராக நடக்கணும், எனக்கு வேலை நல்லா வருமானம் தரக்கூடிய வேலையாக இருக்கணும், என் தொழில் ரொம்ப சூப்பராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கேம் விளையாடுறீங்க. இங்கே ஒன்று நினைக்கிறது, அங்கே ஒன்று செய்கிறது. இப்போ புரியுதுங்களா? இன்னும் ஆசைப்படுறது தப்பு இல்லை. நான் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அந்த ஆசைப்படுறத முடிவு பண்ண வேணாம். அந்த முடிவை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. இறைவன் சூப்பராக கொடுப்பார். நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை விட 100% தட்டி தூக்குவார். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா?
ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. அந்த ஆசைப்படுற விஷயத்தை அந்த முடிவெடுக்காமல் அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கு பேர் தான் டபுள் கேம். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செயல்படுறது, இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நடந்துடும். உங்களுக்கு வேலை கிடச்சிரும், தொழில் நல்லா அமைஞ்சிரும், திருமணம் அமைஞ்சிரும், எல்லாமே அமைஞ்சிரும். ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 100 பேருக்கு 70 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். வேலை செய்கிறவன், பிஸ்னஸ் பண்ணுறவன், திருமணமானவன், பண விஷயத்தில். ஏன்? டபுள் கேம். இறைவன்கிட்ட டபுள் கேம் விளையாடுறது, அதாவது ப்ரீ டிட்டர்மினேஷன். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செயல்படுத்துறது. எப்போ இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மினேஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்கள் தேவைகள் நடக்கும். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இஎம்ஐ கட்டுறதுக்கு கஷ்டப்படணும், அந்த பிஸ்னஸ் லோன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படணும், திருமண வாழ்க்கைக்கு கஷ்டப்படணும், நீங்கள் செய்கிற வேலையில் கஷ்டப்படணும். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ப்ரீ டிட்டர்மினேஷனை கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த முன்முடிவு நமக்கு தேவையில்லை. எது தேவையோ இறைவன்கிட்ட பாசிட்டிவாக கேளுங்க. 100% நடந்தே தீரும். 2வது விஷயம், சூழ்நிலை கைதி. அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் என்விரான்மெண்டல். அதாவது நமக்கு ஏற்கனவே சில சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கும் வாழ்க்கையில். அதை போய் பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என் பையன் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் வேலையில் இந்த மாதிரி இருக்குது, வேலை செய்கிறவன் கரெக்டாக இல்லை. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்வுகள் உங்கள் மனசில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லாம் காலையில் இறைவன்கிட்ட சூப்பராக கேட்குறது, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், பேத்தி நல்லா இருக்கணும், எல்லாமே கேட்டுக்கிட்டு என் தொழில் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல பணம் வரணும், எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணுறது. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்ட், அதாவது இறந்த காலம். அதுக்கு பேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கான். இறந்த காலம் அப்படின்னா நடந்து முடிஞ்சு செத்து போச்சு. அதை நீங்கள் பிடிச்சி ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம மனசு நிறைய பேர் 160 பேர் அதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் என்ன தெரியுங்களா மைனஸு? பய உணர்வு வந்துடும். ஐயோ இது நடக்கலைன்னு என்ன பண்ணுறது, இது இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது, என் பையன் இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, என் மருமக இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த பிஸ்னஸில் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பய உணர்வு உங்களுக்கு தெரியாமையே உள்ள இன்புட் ஆகிடும். எப்போ நீங்கள் பழைய விஷயங்களில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இந்த பய உணர்வு உள்ளே வருதோ நம்ம மைண்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் இறந்த காலம் அதை பிடிச்சி ட்ராவல் பண்ணாதீங்க. அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா பயத்தில் தான் இருப்பீங்க. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. 3வது விஷயம், ப்ரேயர், அஃபர்மேஷன். சூப்பராக பாசிட்டிவாக நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ப்ரீ டிட்டர்மினேஷன், அந்த ட்ராவல் பண்ணுறது, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு ட்ராவல் பண்ணுறது, அந்த சூழ்நிலை கைதியாக இல்லாமல் சூப்பராக உங்கள் ரிசல்ட் சூப்பராக நடக்குங்க. எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஜாப்புக்கு, ஒரு திருமணத்துக்கு, ஒரு காதலுக்கு, ஒரு பணத்துக்கு நான் எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வேலை தான் வேணும், இந்த சம்பளத்தில் தான் வேணும், இந்த இடத்துல தான் வேணும், இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. இன்கேஸ் அப்படியே நடந்துட்டாலும் கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருப்போம். அந்த விஷயத்தை தூக்கி போட்டு டபுள் கேம் விளையாடாமல் அந்த ஆப்ஷனை இறைவன்கிட்ட கொடுங்க. இதுதான் நான் ப்ரீ டிட்டர்மினேஷனில் உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த ஆப்ஷனை அப்படியே இறைவன்கிட்ட கொடுங்க. எப்படி நீங்கள் கேட்கலாம் இறைவன்கிட்ட நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் இல்லை எனக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தை விட அற்புதமான பிளேஸில் உங்களுக்கு சூப்பரான ஜாப் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இல்லைன்னா ஜாப் கிடைச்சிரும், கஷ்டப்படுவீங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது விஷயம், திருமணம். என் திருமண விஷயத்தில் எது நடந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இறைவன் எனக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு கேளுங்க. இந்த மாப்பிள்ளை வேணும், இந்த பொண்ணு வேணும், அதெல்லாம் கேட்காதீங்க. புரியுதுங்களா? நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான கணவர் அல்லது அற்புதமான திருமண பெண் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் கேளுங்க. 3வது விஷயம், காதல் விஷயத்தில் எல்லாருமே நிறைய தப்பு பண்ணுறது என்ன தெரியுங்களா? மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது, அவனே தான் நான் கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சிறப்பாக கல்யாணம் நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறது நீங்கள் தான் இருப்பீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பாலை நீங்கள் இறைவன்கிட்ட கொடுக்கல. புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் இந்த டபுள் கேம் விளையாடாமல் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கும் போதே அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இறைவன் அருளால் என் திருமண விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதை அற்புதமாக எனக்கு கொடுத்துட்ருக்கேன். என் லவ்வர் விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ சூப்பராக எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கிட்டுருக்கிற இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அந்த பொண்ணோ அந்த பையனோ நல்லவனாக இருந்தால் அவங்க கூட இருப்பாங்க,
கெட்டவனாக இருந்தால் அவனே ஓடி போயிடுவான். இப்போ புரியுதுங்களா? நம்ம இங்கே தாங்க தப்பு பண்ணுறோம். இதுதான் நல்லதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட அதுக்கே அஃபர்மேஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கஷ்டப்படுறது. புரியுதுங்களா? இந்த டபுள் கேம் விளையாடாதீங்க. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பண தேவைகள், ஒரு பொருளாதார தேவைகள், ஒரு உறவு முறை, நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்கிற தொழில் எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகணும்னா இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ டிட்டர்மினேஷன், முன்முடிவு எடுக்க வேண்டாம். இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. ஹோல்டு பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ண வேணாம். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேண்டாம். ப்ரெசண்ட்டில் இருங்க. 3வது விஷயம், பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் நினைக்கிறத விட இந்த இறைவன் அற்புதமான வாழ்க்கை, பொருளாதாரம், உறவு முறையை சூப்பராக கொடுப்பாரு. கஷ்டங்கள் வருங்க. கஷ்டங்கள் வராதுன்னு சொல்ல, ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதாங்க வாழ்க்கை. சிறப்பாக இந்த 3 விஷயங்களை செயல்படுத்தி பாருங்கள். மைண்டில் கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே இருக்காது. தட்டி தூக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.